ஜியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 22/1/2026 தை மாதம் 8ஆம் தேதி, சதுர்த்தி திதி, சதய நட்சத்திரம். இந்த நாள் வியாழக்கிழமையிலே சம்பவிக்கிறது. சதுர்த்தி திதியிலே சதய நட்சத்திரம் சம்பவிப்பது ஒரு நல்ல விஷயம், சூழல். சதய நட்சத்திரம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய திதி. ராகு கேது தோஷங்கள் உள்ள நபர்கள் அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் சாற்றி இந்த நாளிலே வழிபாடு செய்யும்போது ராகுவின் கேதுவு தோஷங்கள் நீங்கி சர்ப்பதோஷம், காலசர்ப்ப தோஷங்கள் விலகி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் தோஷங்கள் நீங்க பெற பல்வேறு சாதனை புரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மிக லகுவாக வருகிறது. இந்த நாளிலே சந்திராஷ்டமம் காணக்கூடிய நபர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் வந்து சேர்கிறது. சந்திராஷ்டமத்தின் காரணமாக ஆகில்ய நட்சத்திரம் என்பது புதனுக்குரிய நட்சத்திரம். இந்த நபர்கள் அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமானுக்கு தேங்காயை பிரார்த்தனை செய்து சூறையிட்டு பின்பு அருகம்புல் சாற்றி 3 முறை விநாயகப் பெருமானை வலம் வர பல்வேறு காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. நேயர்களே, நாம் 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஆரம்பத்திலே சில குழப்பத்துடன் தொடங்கினாலும் நாளினுடைய முடிவு வருகையிலே அந்த குழப்பங்கள் தெளிவடைந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சூழல். அதே போல் கடின உழைப்பு எடுக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு பிரச்சனையில் இருந்து விடுபட்டு இந்த நாளிலே உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு இன்பமான நாள். இந்த நாளிலே நீங்கள் ஏற்படுத்தி வச்சக்கூடிய பல்வேறு ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் தீர்வே இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய அதிருப்திகள், தீர்வுகள்லாம் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாள். பல்வேறு கேள்விகளுக்கான பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான விடை தெரிந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம், அதற்கான முன்னோடிகளை சந்தித்து உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு சுபமான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு சிறப்பான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கின்றன. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. தொழிலே வெற்றி, எடுத்த காரியங்களிலே ஜெயம், அதே போல உரிய விஷயங்களுக்கான ஆயத்தமாகுதல், அதே போல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள், அதே போல தினக்கூலிகளுக்கு நல்ல பணவரவும், எதிர்பார்த்த சூழலிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்கப் போகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கான பிரச்சனைகளை குறைத்து கொண்டு ஒரு இனிமையான சூழலிலே நீங்கள் உங்களது சில விஷயங்களுக்கான முறைகளை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வாழ்வியலும் வாழ்க்கை தத்துவமும் என்ற விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு மாற்றங்கள் இந்த நாள் நிகழ்த்தி உங்களை ஒரு புது மனிதராக தயார்படுத்த உள்ள ஒரு இனிமையான நாள் இது. இந்த நாளிலே நீலக்கலர், வெளிர் நீலம், அதாவது ஸ்கை ப்ளூ என்று சொல்லக்கூடிய வெளிர் நீளத்தை பயன்படுத்தும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து உங்களுக்கு அடையும். மிதுன ராசி நேயர்களே, ராசியினுடைய மிதர் ராசிக்காரர்கள் இந்த நாளிலே ஒரு இனிமையான முறையிலே ராசி அதிபதியாகப்படுகிற புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலே வந்து அமையப்பெறுகின்றார். 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற புதன், ராசிநாதன் யோகாதிபதியாய புதன் 8ஆம் இடத்திலே வந்துவிட்டார். சில நேரங்களிலே உருண ரோக சத்ருக்கள் அதிகரிக்கின்றனர். உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு வெளிப்படுவார்கள். உங்கள் பார்வையிலே உங்களுடைய எதிரியுடைய வீரியங்கள் குறைந்து உங்களுக்கு சிறந்த முறையிலே உங்களுடைய எதிரிகளுடைய வீரியத்தை குறைத்து தொழில் முன்னேற்றங்கள், தொழில் லாபங்கள், அதே போல
நீண்ட நாட்களாக உங்களுடைய கனவு இல்லத்திற்கினுடைய கனவுகள் நிறைவேறி வீடு வாங்குதல், இடம் வாங்குதலுக்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றனர். 7லே அமையப்பெறுகின்ற சுக்கிரனினால் உங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் வந்து சேர்கின்றனர். யோகாதிபதி வலு குன்றி இருந்தாலும் சுக்கிரனுடைய பேரருளால் உங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஆலிவ் கிரீன் என்று சொல்லக்கூடிய கரும்பச்சை அணியும் போது உங்களுக்கு சிறப்பான சூழலிலே அநேக விஷயங்கள் நடைபெற உள்ளது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமை நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளினுடைய சூழலிலே 6லே அமையப்பெற்றிருக்கின்ற சுக்கிரனும் அதற்கு 3லே அமையப்பட்டிருக்கின்ற சனியும், இதனால் உங்களுக்கு நல்ல இனிமையான சூழல்களும், தொழிலிலே உங்களுக்காக உங்கள் பிரச்சனைகளை தீர்வுக்கு கூறக்கூடிய நபர்களும், அதே போல் பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். வேலை செய்ய இருக்கின்றக்கூடிய நீங்கள் பணி புரிந்து இருக்கக்கூடிய இடங்களிலே பெண்களிடத்திலே சற்று கவனம் தேவை. உங்களுடைய ஆவணங்களிலும் உங்களது கையொப்பங்களிலும் இட்டு செயல்பாடு செய்யக்கூடிய இடங்களிலே 1க்கு 2 முறையாவது அதனை படித்து பின்பே கையெழுத்திடுங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு வீண் அலைச்சலும், அதே போல் சில நேரங்களிலே உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணியும் போது சூரியனுடைய பேராற்றல் உங்களுக்கு வந்து சேரும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும், அதே போல் கணவன் மனைவியிடையே சற்று ஒற்றுமை குறைவாகவும், பல்வேறு விதமான விஷயங்களுக்கு போட்டி பொறாமைகள், அதே போல் தொழிலே கடும் போட்டிகள் நிலவி வருகின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அவர்கள் சொல்படி சில விஷயங்களை செய்து கொண்டு உங்களது காரியத்தை நிறைவேற்றி கொண்டால் பல்வேறு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சற்றே உங்களது தொழிலுடைய உயர் அதிகாரிகளை கவனமாக இருங்கள், அல்லது உங்களது உயர் அதிகாரிகள் வரக்கூடிய உத்தரவுகளை மீறாமல் செய்து வருவது சிறப்பாக அமைகிறது. இந்த நாளிலே பச்சை நிற ஆடை அணிந்து வரும்போது பல்வேறு பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உள்ளது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் சற்றே சுறுசுறுப்பு குறைந்து ஆரம்பிக்கப்படுகின்ற நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உடல் சோர்வு உங்களுக்கு ஏற்படுகின்றது, மனக்குழப்பங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு பண பரிமாற்றங்கள், அதாவது அக்கௌண்ட்டிலே பணங்களை பரிமாற்ற வரக்கூடிய விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். வங்கி கணக்குகளே சற்று கவனித்து கொள்ளுங்கள். அதே போல் உரிய நபர்களிடம் காசு ஓலைகள் பெறாமல் பணமாக பெற்று வரும்போது நல்ல லாபங்களும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே நீங்கள் தேடிய விஷயங்களும், அதே போல் உங்களதுடைய வண்டி வாங்குதல், புதிய தொழில்நுட்ப இயந்திரங்கள், ஃபோன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். எலக்ட்ரானிக் பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு இன்பமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் ராகுவனுடைய ஆற்றல் பொருந்திய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. 6லே அமர்ந்த ராகு வீண் பண விரயங்களை செய்து கொள்வார். ஆகையால் ராகு சாரம் பெற்ற எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்குவது இந்த நாள் உங்களுக்கு நல்ல முறையில் அமையப்பெறுகின்ற நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது மிகவும் சிறப்பான முறையில் நிறைய விஷயங்கள் நடைபெற உள்ளது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. ஏனெனில் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன், ராசிக்கு 5லே சனிராகு சேர்க்கை, 4லே அமையப்பெற்ற புதன், உங்களுடைய காதலும் வெளிப்படக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக திருமணம் காலதாமதம் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு திருமண பந்தங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுகிறது. உங்களது வாழ்க்கை துணையிடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை, நண்பர்களிடத்திலே செல்வாக்கு சொல்வாக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறந்த முறையிலே அமையப்பெறக்கூடிய அதி அற்புதமான நாளாக இன்று அமையப்படுகிறது. இந்த நாளிலே வீண் இடையூறுகள் செய்யக்கூடிய நபர்களிலிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. உறவினர்களிடத்திலே கவனம் தேவை. நண்பர்களிடத்திலே பொருள் இழப்புகள் ஏற்படலாம், ஆகவே சற்று கவனமாக இருக்கிறீர்கள். அரசு சார்ந்த உத்தியோகங்கள், அரசாங்கத்தினுடைய
வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறந்த முறையில் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெளிர் பச்சை அணியும் போது பல்வேறு இன்பமான சூழல் வந்து சேரும். உங்களுக்கு விருச்சிக நேயர்களே, விருச்சிக நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமைப்பெறுகிறது. அதே போல் காலையிலே உங்களுக்கு இனிமையான விஷயங்கள் நடைபெறுவது, அதே போல் உங்களது தொழிலிலே நல்ல முன்னேற்றமும், அதேபோல் பணியாளர்களிடத்திலே சற்று கவனம் தேவை. உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடம் சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறந்த சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உங்கள் தொழில் முன்னேற்றங்கள், அதே போல் தகுதி அடைப்பதிலே உங்களுடைய பணியிலே பல்வேறு சூழலிலே உங்களுக்கு நல்ல பெயர்கள், இடம் மாற்றத்தினால் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை, தொழில் சார்ந்த விஷயத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு தரவல்லது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை, இளம் மஞ்சள் நிற ஆடையை உடித்து வரும்போது இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை வந்து அடைய வரக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே நீங்கள் ஆடை ஆபரணங்கள், பொன்பொருளை வாங்கி தேவையற்ற விஷயங்களுக்கு, கேளிக்கை கொண்டாட்டங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. வீண் செலவுகளை சற்று குறைத்து கொண்டு ஒரு இன்பமான சூழலுக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக வரக்கூடிய நாள். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் 7ஆம் பார்வையால் பல்வேறு சுபகாரியங்கள் நடந்தாலும் பண இழப்பும், அதே போல் மனக்குழப்பமும் வரக்கூடிய நாள். ஆகையால் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவித்து வரும்போது ஒரு இன்பமான சூழலை சுக்கிரன் உங்களுக்கு தந்தருள்வார். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே 6ஆம் இடத்திலே குரு, ருணரோக சத்திர ஸ்தானத்திலே குருவும், அஷ்டம ஸ்தானத்திலே கேதுவும், 2 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெரும் கிரகங்கள் 2 இடங்களிலே மாட்டிக்கொள்வது, உடல் வலி, கை கால் வலி போன்ற விஷயங்கள், அதே போல் வண்டி வாகனங்களை செலுத்தி செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செலுத்துங்கள். இரவு நேரங்களிலே உறக்கம் உங்களுக்கு சரிவர இல்லாமல் இருக்கலாம். செரிமான கோளாறுகளும் வந்து சேரலாம். இந்த நாளிலே உங்களை முழுமையாக பரிசோதனை செய்து அதற்கு உண்டான பொருட்களை, சத்தான ஆகாரங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை பெறுகிறது. நீங்கள் சிவாலயம் சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் வழிபாடு செய்யும் போது உங்கள் ஆயுள்களும் ஆரோக்கியமும் இன்புற்ற வாழ்க்கையும் உங்களுக்கு வந்தருள உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை உடுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசினியர்களே, ராசிக்கு 5லே குரு, அதே போல் குரு பகவான் 9ஆம் பார்வையிலே உங்கள் ராசியை பார்ப்பது, ராசியில் இருந்து 5ஆம் இடத்திலே குரு அமையப்பெறுகிறது. சுபகாரியங்கள் தடையின்றி உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. பூர்வீக சொத்து, தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள். 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறப்பெற்று இந்த நாளிலே குருவினுடைய ஆசீர்வாதத்தினால் 9ஆம் இடம் சுபத்தன்மை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குரு அமர்ந்த இடத்திலே 9ஆம் பார்வையும், உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்திலே குரு அமையப்பெறுவதும் ஒரு இன்பமான சூழலை உங்களுக்கு தரும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். புதிய வீடுகள், கனவு இல்லங்களை கட்டக்கூடிய நாள். அதே போல் பேங்க் லோன், அந்த மாதிரியான விஷயங்களிலே செயல்பாடு செய்யும் போது பணவரவும் தனவரவும் தடையின்றி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடையை உடுத்தும் போது குருவின் அருளால் பல்வேறு சுபகாரியங்கள் நடக்க இனிமையான சூழல் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு இனிமையான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளிலே ராசிக்கு 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் சுபகிரகங்கள் அமையப்பெறுகின்றனர். மங்களகாரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபத்திலே இருக்கின்றார். அதே போல் சூரியனுடன் சேர அரசாங்க தொழில், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தினுடைய உதவிகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு அரசாங்கத்தினால் நல்ல மதிப்பு மரியாதை, அதே போல் அரசு வேலைகள்,
அரசிலே உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கின்றன. சுபத்தன்மை வாய்ந்த இந்த நாட்களிலே நீங்கள் உங்களது ஆவணங்களை சரிவர பார்த்து அதற்கு உரிய நேரத்திலே திடீரென்று வரக்கூடிய அரசாங்க வேலைகளுக்கும் விண்ணப்பித்து உங்கள் தகுதியை மேம்பாட்டு செய்து கொள்ளுங்கள். டிஎன்பிசி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதும்போது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த நாள் ஒரு அதி அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. எனவே நேயர்களே, இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேரருளால் பல்வேறு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு வந்தது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ என்பெருமானை நான் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.